Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி கேரளா பிரியாணி. அது எப்படி பண்ணலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். பிரியாணி பண்ணுறதுக்காக நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் புளிப்பில்லாத தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 1/2 அன் ஹவர் இப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அப்போதே மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே பிடிச்சி பிரியாணி செய்யும்போது டேஸ்டியாக இருக்கும். அடுத்து நான் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 15 பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய பீஸு இஞ்சி எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகா எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். எல்லாம் பொரிஞ்சு வந்தோடனேயும் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கணும் சேர்த்துலாம். 2 பெரிய வெங்காயம் இருக்குது. கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் வதங்கி வந்தோடனேயும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இதில் சேர்த்துடலாம். இதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இருக்குது. அடுத்து ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் நான். இதில் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனையும் இதில் சேர்த்துடலாம். இதில் தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இதுக்கு ஒரு மூடியை போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து இடையில எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுடலாம். இப்போது சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் கொஞ்சம் புதினா மல்லியும் சேர்த்துக்கலாம். புதினா மல்லி சேர்த்துட்டு சிக்கனை நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு இதில் நான் கொஞ்சம் நெய் சேர்க்கிறேன். கொஞ்சம் கோல்டுனர் எண்ணெயும் சேர்க்கிறேன். இதில் நான் இந்த முந்திரி பருப்பை வறுத்தெடுக்க போகிறேன். அதனால் அடுப்பு சிம்மில் வச்சு நம்ம இதை வறுத்தெடுத்துடலாம். வறுபட்டு வந்தோடனே கிஸ்மிஸையும் இதோடு சேர்த்துடலாம். இப்போ 2 நல்ல பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இதை நம்ம எடுத்து மாற்றி வச்சிடலாம். பிரியாணி கார்னிஷ் பண்ணும்போது மேலே போடுறதுக்கு தான் நம்ம இதை பண்ணியிருக்கேன். அதே எண்ணெயிலே நம்ம 3 பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கருக விட்டுறாதீங்க. அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லேட்டாக வதங்குறதுக்கு, இருந்தாலும் பிரியாணிக்கு இது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது நல்லா வதங்கி வந்துருச்சு. இதையும் நம்ம எடுத்துடலாம். அடுத்து நான் பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணியில் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். இதில் நான் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் என்ன கணக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சோடனே நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி இதில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இதில் ஜீரக சம்பா அரிசி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போது தண்ணி வற்றிடுச்சு நம்மளுக்கு. இதில் ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுடலாம். நல்லா அரிசிலாம் நல்லா 3/4 பதத்துக்கு வெந்து வந்துருச்சு. இது இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மேலாக கொஞ்சம் நெய்யை சேர்த்துடலாம். அடுத்து நான் ஒரு அடிக்கட்டியான பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம பிரியாணியை அரிசியை சேர்த்துக்கலாம். சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே புதினா, கொத்தமல்லி, வறுத்தெடுத்து வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்து வறுத்த கிஸ்மிஸ், முந்திரியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கார்னிஷ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதில் தம் போடணும். அதுக்கு முன்னாடி இதில் நான் கொஞ்சம் பிரியாணி எசன்ஸ் சேர்க்க போகிறேன். நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக. குங்குமப்பூ பாலில் போட்டு வச்சுருந்தேன் ஒரு எல்லோ கலருக்காக. அதையும் இப்போ இதில் சேர்த்துடலாம். குங்குமப்பூ இல்லாட்டி நீங்கள் மஞ்சள் கூட பாலில் போட்டு சேர்த்துக்கலாம். அந்த பிரியாணி ஒயிட்டாக இருக்கும். அப்போது கொஞ்சம் எல்லோ சேர்த்தேன்னா நம்ம எடுக்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து இதில் தம் போடுறதுக்காக ஒரு மூடியை போட்டு அடைச்சிட்டு அதுக்கு மேலே நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அடியில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். அது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு தான் தம் போட்டிருந்தேன். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தம் எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம லைட்டாக உடச்சி விட்டுடலாம். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக இந்த மாதிரி உடச்சி விட்டுக்குங்க. அடியில் இருக்கிற சிக்கன் பீஸ் வர மாதிரி எடுத்துகிட்டு நம்ம இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட கேரளா பிரியாணி இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள்.